அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பௌத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிற்குரிய நேயர்களே, இறைவனுடைய மிகப்பெரிய அருளால் இன்று நம்முடைய இந்த வார நிகழ்ச்சி 100ஐ எட்டியிருக்கிறது. 100 வார காலமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பல அம்சங்களை இந்த 100 வாரங்களில் உங்கள் மத்தியிலே நாம் விளக்கி இருக்கின்றோம். எல்லா வல்ல இறைவன் மேன்மேலும் இப்பணியை தொடரக்கூடிய வாய்ப்பினை நமக்கு நல்குவானாக. கடந்த நிகழ்ச்சியில் பேரழிவுகள் ஏன் என்ற தலைப்பில் விரிவான முறையில் நாம் விளக்கியிருந்தோம். இன்று மக்கள் பல இன்னல்களுக்கும் இடுக்கண்களுக்கும் பேரழிவுகளுக்கும் இலக்காக்கி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த பேரழிவுகளால் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஏன் நடக்கிறது என்பது தொடர்பாக விரிவான முறையில் நாம் விளக்கியிருந்தோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ் கூறும் உயரிய சமுதாயம், அல்லாஹ் கூறும் உயரிய உம்மத் என்ற தலைப்பில் நாம் இங்கே விவாதிக்க இருக்கின்றோம். அன்பிற்குரிய நேயர்களே, இன்றைய முஸ்லீம்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று பத்திரிகைகளில் பலர் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். இவைகளையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலைமை மிகவும் மோசமாக சென்று கொண்டிருப்பதை நிதர்சனமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். தலைமையற்ற நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல இன்னல்களுக்கு இலக்காகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நிதர்சனமான முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 40க்கும் மேற்பட்ட நாடுகளை முஸ்லீம்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த நாடுகளில் ஒரு அமைதி, நிம்மதி இருக்கிறதா? இல்லை. சமாதானத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமான இஸ்லாமிய ஆட்சி என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்த நேரத்திலும் ஆனால் அங்கே அமைதியோ நிம்மதியோ இல்லை. லிபியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வேதனைக்குரிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. யமனை எடுத்துக்கொள்ளுங்கள், சிரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பாகிஸ்தானை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படியாப்பட்ட நிலைமை அங்கே இருக்கிறது என்பது உங்களுக்கு நிதர்சனமான முறையில் தெரியும். தொலைக்காட்சியை நாம் திறந்தால் பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு, நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை அன்றாடம் கேட்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. பத்திரிகைகளை புரட்டினால் பாகிஸ்தானில் நிகழ்கின்றது, ஆப்கானிஸ்தானில் நிகழ்கிறது என்று முஸ்லிம் நாடுகளில் ஏற்படுகின்ற இப்படிப்பட்ட துயர சம்பவங்களினுடைய பட்டியல் மிகவும் நீளமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஈராக் யுத்தம் நடந்தது. 8 ஆண்டுகள் நடந்தது. முஸ்லிம்களை கொன்று கொண்டிருந்தார்கள். லட்சக்கணக்கான முஸ்லிம் சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம் நாடு இன்னொரு முஸ்லிம் நாடை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட நிலைகளெல்லாம் இருக்கிறது. ஈராக் இன்னொரு நாடை ஆக்கிரமிக்கிறது. அதன் காரணமாக அமெரிக்கா அந்த நாட்டை தாக்குகிறது. முஸ்லிம்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை, முஸ்லிம் நாடுகள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை. இந்த அவலநிலை எல்லாம் ஏன் ஏற்படுகிறது? ஆனால் இறைவன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி கூறுகின்றான். மக்களுடைய நலனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட நீங்கள் சிறந்த சமுதாயமாகும். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்குகின்றீர்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஆனால் சிறந்த சமுதாயம் ஏன் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பக்கம் இயற்கை பேரழிவுகளால் பல இன்னல்களுக்கு, அவதிகளுக்கு மக்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் முஸ்லிம்களுக்கு இடையிலேயே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இலக்காகி கொண்டிருப்பதையும் நிதர்சனமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்காது. எனவே ஏன் இந்த நிலைமைகள் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்பதை மக்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இன்று நாம் இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ் கூறும் அந்த உயரிய உம்மத், அந்த உயரிய சமுதாயம் என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இப்போது நாம் திருக்குர்ஆனின் படி
முஸ்லீம் உம்மத் என்பதன் இலக்கம் என்ன? திருக்குர்ஆன் அந்த சிறந்த உம்மத் குறித்து என்ன கூறுகிறது? அந்த உம்மத் என்பதற்குரிய இலக்கணம் என்ன என்பதை நாம் இப்போது கேட்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த முஸ்லிம் உம்மத்து மிக சிறந்த உம்மத்தாக இருக்கின்றது என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் சிறந்த உம்மத் என்றால் அதற்கு இலக்கணம் என்ன? திருக்குர்ஆன் என்ன கூறுகின்றது? ஒரு உம்மத்திடம் என்னென்ன நற்பண்புகள் இருக்க வேண்டும், இருந்தால் அது சிறந்த உம்மத் என்று அழைக்கப்பட முடியும் என்பதை பற்றியெல்லாம் நாம் திருக்குர்ஆனின் ஒளியில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று ஒவ்வொருவரும் இதுதான் இஸ்லாம் என்று கூறுகின்றார்கள். சிலர் மன்னர் ஆட்சியை குறித்து இந்த மன்னர் ஆட்சி இருந்தால்தான் இஸ்லாம் என்ற அளவுக்கு மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். சிலர் ஜனநாயக ஆட்சியை எடுத்து கூறி இதுதான் இஸ்லாம் எடுத்து கூறக்கூடிய ஆட்சி என்று சொல்கிறார்கள். ஆக இவ்விதமான இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் ஒரே முஸ்லிம்களிடமிருந்து தோன்றும் போது அதில் எது சிறந்தது? சிறந்த உம்மத் என்ற முறையில் இது எப்படி இருக்க முடியும்? கருத்து வேற்றுமையை கொண்டிருக்கின்ற இதனை சிறந்த உம்மத் என்று எப்படி சொல்வது என்றெல்லாம் கேள்வி கணைகள் எழுகின்றன. இதற்கும் நாம் திருக்குர்ஆனின் ஒளியில் விடை தேட வேண்டும். திருக்குர்ஆன் இதற்கு என்ன கூறுகின்றது? சிறந்த உம்மத் என்பதற்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன இலக்கணம் வகுத்திருக்கின்றான் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் திருக்குர்ஆனை நாம் பார்க்கின்ற போது அதிகாரம் 3 வசனம் 111 இவ்வாறு வருகிறது: குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். நீங்கள் மிகச்சிறந்த உம்மத்தாக இருக்கின்றீர்கள், மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆக மக்களுக்காக, மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே மிகச்சிறந்த உம்மத்தாக, சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டீர்கள் என்றால் அது எந்த அர்த்தத்தில்? மேலும் அல்லாஹ் அதே வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றான். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், நன்மையான காரியங்களை, நன்மையான செயல்களை நீங்கள் ஏவுகின்றீர்கள். மேலும் தீமையிலிருந்து மக்களை தடுக்கின்றீர்கள். ஆக எந்த சமுதாயம் நன்மைகளை மக்களுக்கு ஏவுமோ, தீமைகளிலிருந்து அவர்களை தடுக்குமோ, அப்படிப்பட்ட இந்த பண்புகளை கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம்தான் ஹைரே உம்மத் என்ற சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும் என்று இறைவன் இந்த திருவசனத்தில் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கின்றான். ஆக இது திருக்குர்ஆன் நமக்கு வழங்குகின்ற மிகச்சிறந்த உம்மத் என்பதற்கான இலக்கணமாகும். ஆக இந்த இலக்கணம் யாரிடம் இருக்கின்றது என்று, முஸ்லிம் மக்களிடம் இன்று அவ்வாறு இருக்கின்றதா, முஸ்லிம் நாடுகளிடம் அப்படி இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம் நாடுகள் கூட இதிலிருந்து விலகி இருக்கின்றன. அவர்கள் நன்மை ஏவக்கூடியவர்களாகவோ தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவோ இல்லை. மாறாக ஒரு முஸ்லிம் நாடு நல்ல விஷயத்தை சொன்னாலும் கூட இன்னொரு முஸ்லிம் நாடும் அதனை ஆமோதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறல்லாமல் அதனை தடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இவர்கள் இந்த இஸ்லாத்திலிருந்து அவர்கள் புறமுதுகு காட்டி சென்று விடுகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் கூறுகின்ற அதற்கான இலக்கணம், நீங்கள் நன்மையான காரியங்களை ஒருவருக்கொருவர் ஏவ வேண்டும். அவ்வாறு ஏவுகின்ற போது அந்த நன்மையான காரியங்கள் என்று அவர்களுக்கு புரிய வருகின்ற போது அதனையும் பிற முஸ்லிம்களும் ஏற்று நடந்து அதன்படி செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் அது மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் இதன் மூலமாக கூறுகின்றான். இதனை மேலும் நாம் தெளிவாக விளங்குகின்ற போது திருக்குர்ஆன் அதிகாரம் 2 வசனம் 144 அல்லாஹ் மேலும் தெளிவுபடுத்துகின்றான். பாருங்கள், வகதாலிக ஜால்நாக்கும் உம்மத்தம் வசத்தன். அதாவது நாம் உங்களை உம்மத்தை வசத்தனாக ஆக்கியிருக்கின்றோம், நடுநிலையான உம்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நடுநிலையான சமுதாயத்தினர் உம்மத் என்றால் அதன் பொருள், சில சமுதாயத்தினர் இருந்தனர், அவர்கள் மிக அதிகமான முறையில் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள், தீய அந்த பண்புகளை அதிகமான முறையில் வெளிப்படுத்தினார்கள். இன்னும் சிலரோ கோழைத்தனத்தை காட்டினார்கள். இன்னும் சிலரோ அதிகமான முறையில் மன்னித்து எல்லா நிலையிலும் மன்னிப்பைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் இலக்கணம் தந்தார்கள். ஆனால் திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட நடுநிலையான உம்மத்தாக இருக்கிறது என்றால், எங்கு கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ, எந்த அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிப்படுத்த வேண்டும். எங்கு மன்னிப்பது சிறப்பானதாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட தருணத்தில் மன்னிப்பை அது கடைபிடிக்குமாறு நமக்கு கட்டளையிடுகின்றது. இவ்வாறு சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் தருணத்திற்கும் ஏற்றபடி தன்னுடைய அந்த செயல்களை வெளிப்படுத்துவதற்குத்தான் நடுநிலையான அந்த தன்மை என்று சொல்லப்படும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான கொள்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், நடுநிலையான பண்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உம்மத்தன் வசத்தன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான்.
ஆக நடுநிலையான உம்மத்தாக இருக்கின்றீர்கள். எனவே உங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு பண்பும் மிகவும் நடுநிலை வாய்ந்ததாக இருக்கின்றது, தகுந்ததாக இருக்கின்றது, ஏற்றதாக இருக்கிறது என்ற அளவுக்கு அல்லாஹ் இங்கு கூறுகின்றான். அதன் மூலமாக விளைகின்ற விளைவை பற்றியும் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான். லித்தகூனு ஷுஹதா அலன்னாசி, அதாவது நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளராக இருக்க வேண்டும். இங்கு ஷுஹதா என்ற சொல்லை இறைவன் பயன்படுத்தி இருக்கின்றான். திருக்குரானில் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஷுஹதா ஷஹீத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு சாட்சியாளர் என்பது நேரடியான பொருள் என்றாலும் அதனுடைய கருத்து என்னவென்றால் நீங்கள் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதாகும். ஆக இங்கு அல்லாஹ் கூறுகின்றான், உங்களை நாங்கள் நடுநிலையான உம்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். எதற்காக? மக்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, மேலும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஷஹீதாக இருப்பார்கள், முன்மாதிரியாக திகழ்வார்கள். இதற்காகத்தான் நாம் உங்களை உம்மத்தே வசத்தன் என்ற அந்த நடுநிலையான உம்மத்தாக ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான ஒரு இலக்கணமாக இந்த திருவசனத்திலும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். உங்களுடைய பண்புகள் இந்த மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றதென்றால் எவ்வாறு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகள் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றதோ அதே போன்று உங்களுடைய பண்புகளும் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றதென்றால் அப்போது நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும் என்ற அளவுக்கு அல்லாஹ் திருக்குரானில் மிக தெளிவான முறையில் இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். ஆக இந்த திருவசனத்தின் மூலமாக நாம் புரிய வேண்டியது என்னவென்றால், இறைவன் இதில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகச்சிறந்த முன்மாதிரியாக ஆக்கியிருக்கின்றான். அதாவது மூமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள். அவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி ஒன்றாகத்தான் இருந்தது. ஆக அந்த முன்மாதிரியை பின்பற்றக்கூடியவர்களும் ஒரே மாதிரியாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இன்று ஒரே மார்க்கத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஒரே முன்மாதிரியை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல இவர்கள் என்பதையும் நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரி ஒரே முன்மாதிரி தான். அந்த முன்மாதிரியை பின்பற்றக்கூடியவர்களும் ஒரே கருத்தில் தான் இருப்பார்கள், ஒரே நற்பண்பில் தான் இருப்பார்கள். இந்த அடிப்படையில் தான் அது மிகச்சிறந்த உம்மத்தாகவும் இருக்க முடியும் என்ற அளவுக்கு இறைவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூமின்களோடும் மூமின்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இணைத்து கூறி இவ்வாறு இருக்கின்ற ஒரு கூட்டத்தினர் தான் ஹைரே உம்மத் என்ற சிறந்த உம்மத்தாக இருக்க முடியும் என்ற அளவுக்கு மிக தெளிவான முறையில் இறைவன் இந்த வசனத்தில் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, மிக அருமையான முறையில் இங்கே விளக்கினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகிய முன்மாதிரிகளை பின்பற்றுபவர்கள்தான் சிறந்த உம்மத்தாக இருக்க முடியும். இன்று முஸ்லீம்கள் நாங்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோம், அவர்கள் வழியில்தான் நடக்கின்றோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவரோடொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தொப்பி அணிபவர்கள் பள்ளியில் வரக்கூடாது என்று சொல்லுபவர்கள் ஒரு பக்கம், தொப்பி அணியாதவர்கள் வரக்கூடாது என்று சொல்பவர்கள் இன்னொரு பக்கம், 4 மதகுகளை பின்பற்றாதவர்கள் பள்ளியில் வரக்கூடாது என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம், இப்படியெல்லாம் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களெல்லாம் எவ்வாறு சிறந்த கூட்டத்தினராக இருக்க முடியும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரி இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வேற்றுமைகள் வரக்கூடாது. ஆனால் பல வேற்றுமைகள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரலை ஆட்டுபவர்கள் என்று ஒரு கூட்டம், விரலை ஆட்டாதவர்கள் என்று ஒரு கூட்டம், இப்படியெல்லாம் பல பிரிவுகள் தமிழகத்தில் இருப்பதையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் கருத்து வேறுபாடுகள் கொண்டு எனக்கு ஒரு தனிப்பள்ளி, உனக்கு ஒரு தனிப்பள்ளி என்று பள்ளிகளை பிரித்து இறைவனுடைய பள்ளி எது என்று தெரியாத நிலை என்று உருவாகி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ பள்ளிக்கு வராதே என்று ஒரு சாரார் இன்னொரு சாராரை கூறுவது, இன்னொரு சாரார் அவர்கள் வரும்பொழுது அவர்களை தடுப்பது, தராவியில் கூட துப்பாக்கி சண்டைகள் ஏற்பட்டதை நாம் பார்த்தோம் கடந்த ரமலானிலும். எனவே இப்படிப்பட்ட நிலை ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எம்பெருமானார் காத்தமுன் நபியின் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரிகளை பின்பற்றுபவர்கள்தான் நிச்சயமாக சிறந்த கூட்டத்தினராக இருக்க முடியும். எனவே சிறந்த கூட்டத்தினர் யார் என்பது தொடர்பாக நாம் விரிவான முறையில் இங்கே விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலை இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிறதே, இது ஏன் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இதற்கும் நாம் விடை காண கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம்.